வயதானவர்கள் உங்க கால்களோட பலம், குறிப்பா மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளோட பலத்தை 2 மடங்கா அதிகமாக்குறதுக்கு 2 வாரத்துக்கு நீங்க என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். இந்த பயிற்சிகள் பண்றதன் மூலியமா உங்க கால்களோட பலத்தை 2 மடங்கு அதிகப்படுத்த முடியும். உங்க கால்கள் பலமாக இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த எக்ஸர்சைஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, வாங்க அந்த எக்ஸர்சைசஸ் என்னென்ன, அது எப்படி உங்க கால்களை பலமாக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூட்டை வலுவாக்கணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா உள்ள சேர்ல உள்ள தள்ளி உட்காந்துக்கோங்க. பொறுமையா காலை நேரா மேல நீட்டிட்டு பொறுமையா கீழே விடுங்க. இதை ஒரு 10 முறை பண்ணுங்க. முட்டியை வந்து ரொம்ப டைட் பண்ணி ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் காலை நீட்டிட்டு மடக்குனாலே போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. பொறுமையா கீழே விடுங்க. இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணும்போது மூட்டு ரொம்ப வலிக்குதுன்னா அப்படியே சேரோட எட்ஜ்ல நகர்ந்து உட்காந்து தரையிலேயே நீட்டி இந்த தொடைய டைட் பண்ணுங்க. ஓகே, நீட்டி டைட் பண்ணிட்டு 1 2 இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து எந்த வலியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராவே மேல நீட்டலாம். இந்த மாதிரி இந்த காலுக்கு 10 முறை, இந்த காலுக்கு 10 முறை, இந்த மாதிரி 2 காலுக்குமே 10 முறை பொறுமையா நீட்டி நீட்டி மடக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு வெறுமனே கால் நீட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏதாவது ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட் பேக் போட்டுக்கோங்க. சாண்ட் பேக் போட்டுமே வந்து பொறுமையா காலை ஸ்ட்ரைட் பண்ணி நீட்டலாம். நல்லா இந்த மாதிரி இந்த காலுக்கு 10 முறை, இந்த காலுக்கு 10 முறை பண்ணிக்கோங்க. இந்த மூட்டு தேய்மான பிரச்சனை இருக்கவங்க, மூட்டு வலி இருக்கவங்க இது பண்ண வெயிட் போட்டு பண்ணும்போது வலிச்சா தயவு செய்து பண்ணாதீங்க. இது வலி அதிகமாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வெறுமனே வலி இல்லாம பண்ணி கால் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் இந்த மாதிரி 1 கிலோ சாண்ட் பேக் யூஸ் பண்ணி போட்டு ஆட் பண்ணி பண்ணுங்க. அது உங்களுக்கு வலி இல்லாம கால்களை பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, காலை பேக்ல இப்படி பெண்ட் பண்ணிட்டு கீழே விடணும். பேக்ல இப்படி மடக்கும் போது முட்டி ரெண்டும் சமமா இருக்கணுங்க. இந்த முட்டி இப்படி முன்னாடி போயிட்டு மடக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு மூட்டு தேய்மானம் அதிகமா இருக்கு, மடக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அப்போ நீங்க முட்டியை முன்னாடி வச்சே மடக்கலாம். நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு பண்ண முடியும்னா 2 முட்டியும் சமமா வச்சு காலை பேக்ல பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுலதான் பின்தொடை தசைகள் வந்து பெரிய அளவுக்கு பலமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த காலுக்கு 10 முறை, அப்புறம் அடுத்த காலுக்கு 10 முறை இப்படி மடக்கி மடக்கி நீட்டிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த மாதிரி வெறுமனே வெயிட் இல்லாம பண்றது உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வெயிட் போட்டுக்கிட்டுமே காலை அப்படி மடக்கிட்டு கீழே விடலாம். இதுவுமே நம்ம பின்தொடை மசிலை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வால் சப்போர்ட் எடுத்துட்டு ரொம்ப முன்னாடி குனியாம குனிஞ்சு இப்படி தூக்காம அதே மாதிரி மடக்கும் போது இந்த கால் முன்னாடி போகாம இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 காலுக்குமே 10 முறை இப்படி மடக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். முட்டியோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ஸ்டெப் லாங்கா வச்சுக்கிறோம். லாங்கா வச்சு இந்த முட்டி பாருங்க பெண்ட் ஆகணும். இந்த காலை எவ்வளவு தூரம் பின்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு குதிகால் தூக்கிக்கணும். தூக்கிட்டு முட்டி மடங்காம, பின்னாடி இருக்க கால் முட்டி மடங்கக்கூடாது, ஃப்ரண்ட்ல இருக்க கால் முட்டி மடங்கணும். எவ்வளவு தூரம் மடங்கணும்னா இந்த கணுக்கால் ஆங்கிளுக்கு நேரா முட்டி வர அளவுக்கு மடங்கணும். இப்படியே வந்து 30ல இருந்து 40 செகண்ட் நில்லுங்க. இப்படியே 40 செகண்ட்ஸ் நீங்க நின்னீங்கன்னா இந்த கால்ல ஸ்ட்ரெச் நடக்கும். ஹிப் ஃப்ளெக்ஸர் ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி கோர் மசில்ஸ் என்கேஜ் ஆகும். பாடி வந்து ஆடாம இருக்கிறதுக்கு இந்த காலில் இருக்கக்கூடிய தொடை மசில்ஸ், காஃப் மசில்ஸ், ஹிப் ஜாயிண்ட்ல இருக்க மசில்ஸ் எல்லாமே வேலை செஞ்சு உங்களை கீழே சாயாம பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல ஏதாவது ஒரு சேர் வச்சுக்கோங்க. நீங்க தடுமாறுறீங்க அப்படின்னா, ஆனா அந்த சேரை பிடிக்காம, எதையும் பிடிக்காம நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சாயிரும் அப்படின்னா பிடிச்சிக்கிறதுக்கு செவரு இருக்கணும் பக்கத்துல. ஆனா சாயாம நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த சைடு 40 செகண்ட்ஸ் நின்றுட்டீங்கன்னா அப்படியே இந்த காலை பேக்ல வச்சுக்கணும். இப்போ ரைட் கால் ஃப்ரண்ட்ல இருந்தது, இப்ப ரைட் காலை பேக்ல வச்சு இதை ஸ்ட்ரைட்டா வச்சு குதிக்கால் தூக்கிட்டோம். அதே மாதிரி இந்த காலை எவ்வளவு தூரம் முன்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு இந்த கணுக்காலுக்கு நேரா மடக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த சைடு ஒரு 40 செகண்ட்ஸ் நேரா இருக்கணும். உடம்பு இப்படி சாஞ்சி இப்படி திரும்பின மாதிரி இருக்காதீங்க. நேரா பாருங்க. நேரா பார்க்கும்போதுதான் இடுப்புல இங்க ஸ்ட்ரெச் ஆகும், இந்த கால் ஸ்ட்ரென்த் ஆகும். 2 சைடும் 40 செகண்ட்ஸ் நின்றுட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி நின்றுட்டு இந்த முன்னாடி ஒரு காலை எடுத்துட்டு போய் இந்த குதிக்கால் இருக்கு இல்லைங்களா, இதை எவ்வளவு தூரம் முன்னாடி நீங்க தொட முடியுமோ தொட்டுட்டு திரும்ப பின்னாடி வரணும். அதாவது முன்னாடி தொடும்போது நம்ம வால் கிளாக்ல வந்து 12 எந்த பொசிஷன்ல இருக்குமோ அந்த இடத்துல டச் பண்றோம். அடுத்து 3 o'clock போஸ்ன்னு சொல்லுவோம். 3 மணிக்கு நேரா டச் பண்றோம். அடுத்தது 6 o'clock போஸ். பின்னாடி எவ்வளவு தூரம் இங்க பாருங்க, பின்பக்கமா எவ்வளவு தூரம் உங்களால தொட முடியுமோ தொட்டுறணும். திருப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டு இப்ப 9 o'clock போஸ். 12 3 6 9 9 o'clock போஸ். இது முடிஞ்சா இந்த டச் நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்ல
சைடில் பேக்ல எவ்வளவு தூரம் டச் பண்ணணுமோ டச் பண்ணிட்டு நின்றுங்க. இதுல என்ன எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃப்ரண்ட்ல டச் பண்ணும்போது இந்த முட்டி எனக்கு மடங்குது பாருங்க. இந்த மாதிரி மடங்கணும். மடங்கினாதான் அங்க இருக்க மசில்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். இதுல குதிகால் தான் கீழே படணும். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல இருந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டோம். இப்போ சைடுல போகும்போதுமே முட்டி இப்படி பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகி டச் பண்ணிட்டு திருப்ப நார்மலா வந்துடணும். அதே மாதிரி பேக்ல டச் ஆகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸசைஸ் பொசிஷன் வந்துடணும். முட்டி ஆங்கிளுக்கு நேராக வந்துடணும். ஸோ டச் பண்ணிட்டு திருப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடணும். இது ஈஸியாக பண்ண முடிஞ்சது அப்படின்னா மட்டும் சைடில் டச் பண்ணிட்டு வந்துருங்க. இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா சேர் சப்போர்ட் வச்சுக்கோங்க. சேர் சப்போர்ட் வச்சுமே 1 1 1 1 இது எல்லாம் பண்ணீங்கன்னா தான் ஒரு கவுண்ட். இந்த மாதிரி 10 கவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ இந்த சைடுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது அப்படியே இந்த காலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி 1 1 1 1 இந்த மாதிரி 10 முறை 2 காலுக்கும் பண்ணுங்க. முடியலன்னா 5 முறை பண்ணுங்க, போதுமானது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது கடைசியாக என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸ் சேர் ஸ்குவாட். பட் இந்த டைம் வந்து நம்ம முட்டியை பலமாக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாருமே பில்லோ வச்சுக்கோங்க உட்கார இடத்துக்கு. இந்த மாதிரி பில்லோ வச்சு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குதிக்காலை தூக்கிட்டு, சரிங்களா? ஸோ குதிக்கால் தூக்கிட்டு அப்படியே எழுந்துச்சு நில்லுங்க. 1. ஸோ இது வந்து நம்ம அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சப்போர்ட்டும் வச்சுக்கிட்டு உங்க குதிக்காலை தூக்கி கீழே ஊனிக்கோங்க. குதிக்கால் தூக்கிக்கோங்க, அப்படியே எழுந்துருங்க. 1. திருப்ப குதிக்கால் கீழே வைக்கவே கூடாது, உட்காந்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப குதிக்கால் தூக்கிக்கோங்க. 2. ஓகே, குதிக்கால் தூக்கியே தான் இருக்கணும். திரும்ப ஸ்லோவா உட்காருங்க. திருப்ப 3. ஸ்லோவா உட்காருங்க. 4. பேக்கை பின்னாடி தள்ளி ஸ்லோவா உட்காருங்க. 5. இந்த மாதிரி 5 டைம்ஸ் இனிஷியலா பண்ணுங்க. ஆரம்பத்துல 5 முறை பண்ணா போதும். இது எளிமையானதுக்கு அப்புறம் 5ன்றது 10 முறையா நீங்க பண்ணிக்கலாம். இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைசஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை பண்ணி பாருங்க. இது எளிமையா இருந்தது அப்படின்னா, இல்ல இது உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னாலுமே, நம்ம onelastmove.comல நீ பெயின் ஃப்ரீடம் பிளான்னு சொல்லி மூட்டு வலி இல்லாத வாழ்க்கைக்கு, சுதந்திரமான வாழ்க்கைக்கு தினசரி என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், அதாவது எக்ஸசைஸ் பிளான் பிளஸ் அதை எப்படி பண்ணணுன்ற எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷனோட எக்ஸசைஸ் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அதுல இருந்துமே உங்க கால்களை படிப்படியா பலப்படுத்தி நீங்க பயன்பெறலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் onelastmove.comல போயிட்டு 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அந்த ஃப்ரீ ட்ரையல் அட்டன் பண்ணி அந்த எக்ஸசைஸ் கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு மெம்பரா ஜாயின் பண்ணி அதுல பயன்பெறுங்க. அதே மாதிரி நம்ம நேரடியா ஆன்லைன்லயே எக்ஸசைஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அந்த எக்ஸசைஸ் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணி உங்க உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க. நன்றி.